வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். பாரதியார் கவிதைகள். குயில் பாட்டு. குயில் தன் பூர்வ ஜென்ம கதை உரைத்தல். பாரின் மிசை நின்றதொரு மென் கொடிபோல் நேர்ந்த மணி பெண்ணரசின் மேனி நலத்தினையும் வெட்டினையும் கட்டினையும் தேனில் இனியாள் திருத்த நிலையினையும் மற்றவர்க்கு சொல்ல வசமாமோ ஓர் வார்த்தை கற்றவர்க்கு சொல்வேன். கவிதை கனி பிழிந்த சாற்றினிலே பண் கூத்தெனும் இவற்றின் சாரமெலாம் ஏற்றி அதனோடே இன்னமுதைதான் கலந்து காதல் வெயிலிலே காய வைத்த கட்டியினால் மாது அவளின் மேனி வகுத்தான் பிரமன் என்பேன். பெண் அவளை கண்டு பெருங்களி கொண்டாங்கனே நன்னி தழுவி நறுங்கள் இதழினையே முத்தமிட்டு முத்தமிட்டு மோகப் பெரு மயக்கில் சித்தம் மயங்கி சில போல் திருந்த பின்னே பக்கத்திருந்த மணி பாவையுடன் சோலையெல்லாம் ஒக்க மறைந்திடலும் ஓஹோ என கதறி வீழ்ந்தேன். பிறகு விழித்திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோள் பத்திரிகை கூட்டம் பழம் பாய் வரிசையெல்லாம் ஒத்திருக்க நாம் வீட்டில் உள்ளோம் என உணர்ந்தேன். சோலை குயில் காதல் சொன்ன கதை அத்தனையும் மாலை அழகின் மயக்கத்தால் உள்ளத்தே தோன்றியதோர் கற்பனையின் சூழ்ச்சி என்றே கண்டுகொண்டேன். ஆன்ற தமிழ் புலவீர் கற்பனையே ஆனாலும் வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் சற்றே இடமிருந்தார் கூறீரோ. குயில் பாட்டு நிறைவு பெறுகிறது. ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.